மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இன்றளவும் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடிக்க பல காரணங்கள் உண்டு. அவற்றையெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் அவ்வளவு நேரம் நமக்கு இருக்காது. அதனால் அவற்றிலிருந்து முத்தாய்ப்பான சில சம்பவங்களை நாம் இங்கு அசை போடுவோம். கவிஞர் கண்ணதாசனின் மகனான அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் தன் அப்பாவுக்கும் எம்ஜிஆருக்குமான சில நெஞ்சை தொடும் சம்பவங்களை பற்றி நினைவு கூறுகிறார். வாங்க என்னன்னு பார்ப்போம். அதாவது, மக்கள் திலகம் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை துவங்கிய நேரம் அது. அப்போது எம்ஜிஆர் கவிஞர் கண்ணதாசனை பாடல் எழுத அழைத்தாராம். இதன்படி கண்ணதாசனும் எம்ஜிஆர் அலுவலகத்திற்கு போனாராம். இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைக்க வேண்டிய நிலையில் அங்கு சென்ற கவிஞர் கண்ணதாசன் பாடலின் பல்லவியை மட்டும் எழுதிவிட்டு திரும்பிவிட்டாராம். அன்று மாலை எம்ஜிஆருக்கு போன் போட்டாராம் கவிஞர் கண்ணதாசன். இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன் இந்த படத்திற்கு செட்டாக மாட்டார். இதற்கு எம்.எஸ். விஸ்வநாதனால் மட்டும்தான் இசையமைக்க முடியும் என்றாராம். அப்போது பலரும் கவிஞர் கண்ணதாசனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என பலரும் அப்பாவை சொன்னார்களாம். கவிஞர் கண்ணதாசனுக்கு பாடல் எழுதும் வாய்ப்பே போக போகுதுன்னு சொன்னாங்களாம். அதன் பிறகு எம்ஜிஆர் 2 மாதங்களாகியும் கவிஞர் கண்ணதாசனுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லவில்லையாம். அதன் பின்னர் நீங்க சொன்னது சரிதான் என்று எம்ஜிஆர் கவிஞர் கண்ணதாசனின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டாராம். அதன் பிறகு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் இசையமைக்க கவிஞர் கண்ணதாசனும் பாடல்கள் எழுதி உலகம் சுற்றும் வாலிபன் படமும் வெளியாகி படமும் அபார வெற்றி பெற்றது. அதே போல இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதனுக்கும் வேறு படம் கொடுப்பதாக சொன்னோமே என அவருக்கும் நவரத்தினம் என்ற படத்தை கொடுத்தாராம் எம்ஜிஆர். அதன்படி யார் ஆலோசனை சொன்னாலும் அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.